போயிட்டு வந்துட்டு இல்லை அதான் என்ட்ரி ஆமாம் இது கொடுக்குறேன். வணக்கம் அந்தோனியின் அலப்பறைகள். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நேற்று நம்ம அந்தோனியார் திருவிழா நைட் வெஸ்பிரஸ் முடிஞ்சு காலையில் தேர் பவனி கரெக்டாக 5 மணிக்கு பூசை ஸ்டார்ட் ஆகி பூசை முடிஞ்சு அதுக்கப்புறம் தேர் முடிஞ்சு இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ தான் ஸ்டார்டிங்கே எடுக்கிறேன் வீடியோ. பாருங்கள் எங்கள் ஊர் திருவிழா, தேர் திருவிழா எப்படி இருக்குன்றத வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வர வேணுமோ கண்டிப்பாக கேளுங்க. கேட்கும் வரம் கொடுக்கும் அந்தோனியார். என்ன நினச்சாலும் நடக்கும்லக்கா? கண்டிப்பாக நடக்கும். முழுமையாக நம்பிக்கையோடு கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். நெல்லுமா ஈபிக்காரன் வர்றாங்க. நெல்லு இங்கிட்டு போவோம், அங்ககிட்ட கொஞ்சம் நச்சுருவோம். கேட்டு வருது, நச்சுவோங்க. நெல்லு ஜஸ்கி கொஞ்ச நேரம் நெல்லு. தேர் எடுத்து தேர் எடுத்து இங்கே வரும்போது கொஞ்சம் வெயில் ஆஃப் ஆகிட்டு சரியான வெயில் அடிச்சிச்சுல. நம்ம தானே பார்க்கல. ஓடி போயிருவோம் அந்த பக்கமா. இல்லை நச்சுவாங்க. மோனிசாக்கா, மோனியாக்கா எங்கெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க தனியா. ட்ரெயின் மாதிரியே பச்சை கொடி, ரெட் கலர் கொடி எல்லாம் சரியான கூட்டம். போனதுல மழை சொல்லியிருந்தாங்களா, ஆனால் மழையை காணும்க்கா. ட்ரெயினுக்கு கொடி மாதிரி. ஆனால் மோனிசாக்கா மழை வந்து தான் ரொம்ப சிரமமாயிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு பாரு தேர் பார்க்குறது. கத்துங்க பாடியா அந்தனியார் வர அப்படி பாடுங்க. மோர் போய் வாங்கினா தான் கிடைக்கும். இருக்க இடத்துலலாம் கொண்டு வந்து தரமாட்டாங்க. எதுவும் கிடைக்க மாட்டேங்குதான் அக்கா. எதுவும் கிடைக்க மாட்டேங்குதான். வாங்கிட்டு வா, அந்த அரியருக்கு வாங்கிட்டு வா. வாங்கி தரவா? வாங்கி தர மோர் பிடிக்கலையா? நான் போய் வாங்கிட்டு வரேன். மோர் பிடிக்கலையா? அது போறா அவரு. ஆமாம், நான் மாலை கொடுத்தேன். ஓய் வீடியா முட்டோடு 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 வெக்கமா. நடந்து நடந்து டயர்ட் ஆயிட்டு, அதனால ரெஸ்ட் எடுப்பாரு. முட்டு வலிக்கறி நான் குறுக்கு வலிக்கறி அந்த பக்கத்தில் பெல்ட்டா எனக்கு முட்டை பரவாயில்ல. வேற
இறைப்புகளுக்கான இப்படி போட போறோம். என்ன பால் கோயிலுக்கு கிடைச்சது புதுவா பால். எந்த வருஷம் எதுவுமே கிடைக்கும், இந்த வருஷம் எல்லாமே கிடைக்குது. ஏதோ நல்லது கிடைக்க போகுது, நல்லது நடக்க போகுது. வீட்டில் வேணா நிறைய பால் வாங்கி புனித கொடியை பெற்று செல்பவர்கள் காணிக்கையை செலுத்திவிட்டு புனித கொடியை பெற்று செல்பவர்கள் கோடி அற்புதமாக புனித கொடியை பெற்று செல்பவர்கள் கோடி அற்புதற்கான காணிக்கை. அவ்வளோதான், முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. இங்கே பாருங்க, இந்த வருஷம் என்னன்னு தெரியலங்க, எல்லாமே கிடச்சிது எனக்கு. நைட்டு பூசை முடிஞ்சு வாழைப்பழம் கிடச்சிச்சு, காலையில் கோயிலுக்குள்ள பால் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் அந்தனியார் கொடியை தொட்டு கும்பிட்ற புண்ணியம் கிடச்சிச்சு, மட்டும் கிடச்சிச்சு. சேர்ந்துருக்காலும் நல்ல ஆளோட சேர்ந்துருக்கோம். இவெல்லாம் அப்போ ஜஸ்ட் நீ இவெல்லாம் உன்னையோட குட்டிச்சத்தனோட வாழ்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உண்மைதானக்கா? திருப்ப நான் அடிக்கிற அடியில் இப்போ பாருங்க, இன்னைக்கு தாரத்தை போட்டையெல்லாம் கிழிந்து ஓட வேண்டாமா? அது எல்லாத்தையும் ஆட்டுக்கு வச்சு ஒரு அடி. அதோட கடைசியில் பாருங்க சாமலை காட்டுங்கக்கா. இங்கே எப்பயுமே கோயிலுக்கு வரும்போது கையில் ஜாமான் எடுத்துட்டு வைப்பல. அதான் நல்ல பிள்ளையோட சேர்ந்து நல்லது தான் நடக்கும். ஆனால் சொல்கிறேன், நம்பிடாதீங்க. இஸ் டேஞ்சர், சி இஸ் டேஞ்சர். நல்ல பிள்ளைப்பா. ஒரு நாள் வீடியோ எடுத்து போட்டுருங்க. என்ன வீடியோ எடுத்து போடுங்க? இங்கே பாருங்க, நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால். கோயிலில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் அசனம் நடக்குது. அசனத்துக்கு கறி வெட்டினது போக கால் வந்து கோயிலில் ஏலத்தில் விட்டாங்க. அதுலேருந்து ஒரு 4 கால் வாங்கிட்டு போடுறோம். வீட்டில் நைட்டு சமைச்சு சாப்பிட்றது. 4 கால் 8 கால் 8 கால்
மதியானத்துக்கு கோயிலில் சாப்பிட்ருவோம், நைட்டுக்கு அங்கே சாப்பிடணும். இது பத்தாமல் நைட்டுக்கு வந்து எங்கள் ஊரில் கச்சேரி வேறு இருக்குது, பாட்டு கச்சேரி. சூப்பராக வைப் பண்ண போகிறேன்னா தளபதி அப்படின்னு